ஹே போக்கி ஃபேன்ஸ், நான் உங்கள் போக்கிமான் தமிழ். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம போக்கிமான் ஹரைசன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எபிசோடு, அதாவது போக்கிமான் ஹரைசன்ஸுடைய இரண்டாவது சீசனான ஹரைசான் ட்ராஸ்டல் டிபிட்டுடைய இரண்டாவது எபிசோடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லீக்கோ வந்து ஒரு பக் டைப் ஜிம் லீடர் கூட சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அந்த போகும்போது கர்சில் டவுன் அப்படிங்கிற ஒரு இடம் தான் இது. அதோடய பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், செர்சில் டவுன் நினைக்கிறேன். ஸோ அப்போது போகும்போது ஓகே நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படிங்கும்போது, நம்ம ஃப்ளோர் காட்டா இருக்குது பார்த்திங்களா, ஸ்பிரிகாட்டியோடைய ரெண்டாவது எவல்யூஷன் ஃப்ளோர் காட்டா. ஸோ அது வந்து ஒரு பேக்கரிக்கு கூப்பிட்டு போகுது. பேக்கரியில் நம்ம மோடாக் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. மோடாக் வந்து நம்ம டாட்டுடைய அப்பா, அந்த ட்ரினிட்டி. ஸோ அப்போது நிறைய போக்கிமான்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது, எல்லா போக்கிமானுக்குமே ரொம்ப வயிறு பசிச்சிருது பேக்கரியில் வந்து இந்த மாதிரி பண்டங்களை பார்க்கும்போது. ஸோ அப்போது டெராபாக்ஸ்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி வாட்டரில் போக்கிமான் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஃபியூகோக்கோவுடைய தட்டை பார்க்குது. ஸோ அது ஏன் பார்க்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பார்க்கும்போது டக்குன்னு அந்த சாப்பாடை முழுங்கிடுது. ஏன்னா வாட்டரில் போக்கிமான் தன்னுடைய சாப்பாடை எடுத்துருமோ அப்படிங்கிறதுனால பார்க்குது. இது ராயுடைய போக்கிமான் ஒரு ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்மளுடைய குவாக்சி போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த கன்சின் போக்கிமான், அதோடய பேர் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு சாப்பிட்டு காலி ஆகிட்டு இன்னும் வேணும் அப்படிங்கும்போது அந்த குவாக்சி போக்கிமான் தன்னுடைய மீதியை கொடுக்குது. இது டாட்டுடைய போக்கிமான் ஒற்றுமையாக இருக்குங்கிறத காட்டுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு முக்கியமான கேரக்டர் அந்த பேக்கரிக்கு வராங்க. எக்ஸ்ப்ளோர் டீமில் உள்ள ஒரு கேரக்டர் வந்து வராங்க. ஸோ போது அந்த ஓனர் ஆஃப் த பேக்கரியில் ஒரு பெண்மணி இருக்காங்க. அவங்க தான் பக் டைப் ஜிம்முடைய லீடர். அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா மிஸ் கடி அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர். ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பக் டைப் ஜிம் லீடராக இருப்பாங்க. ஸோ இவங்க கூட தான் நம்ம லீக்கோ வந்து இந்த மாதிரி பேட்டில் பண்ண போகிறாங்க. அதுவும் ட்ரஸ்டில் மூவ் வச்சு, நம்ம ஃப்ளர்காட்டியோ வச்சு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ண போகிறாங்க. ஸோ அப்போது எக்ஸ்ப்ளோர் டீமில் உள்ள ஒரு பெண்மணி கூட சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம லீக்கோ கூட கேக் பேட்டில் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், கேக்கை வந்து யார் நல்லா செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரோக்கியமான சண்டை வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய லீக்கோ வந்து நல்ல கேக் செஞ்சுருவாங்க. அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இந்த மாதிரி பச்சை கலரில் நல்ல கேக் செஞ்சுருவாங்க. இந்த பக்கம் நம்ம காரல், அதாவது அந்த எக்ஸ்ப்ளோரர் டீமில் ஒருத்தவங்க இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து கேக் செய்ய முடியாமல், அது வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்காது, செய்ய முடியாது அவங்களால. அப்போது அதை பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கோபமாயிரும். லீக்கோ தான் வின்னர் அப்படிங்கும்போது தன்னுடைய க்ளர்லி போக்கிமானை வச்சு இந்த மாதிரி ஐஸ் பீமை வந்து இந்த மாதிரி உருவாக்கி அந்த இடத்தையே அப்படி ஃப்ரோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கடுத்து மிஸ் கட்டி இருக்காங்க பார்த்திங்களா, அந்த பக் டைப் ஜிம் லீடர் அப்படின்னு சொன்னால, அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாரராக வந்து ஏதோ ஒரு டைலாக்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எந்த பேரை அடுத்த பேட்டில் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பயங்கரமாக சொல்லுவாங்க. அது காரலுக்கு மட்டும்தான் கேட்குமா என்னன்னு தெரில. அது ஒரு மாதிரி சொல்லுவாங்க. காரல் டக்குன்னு எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி தான் நடக்கும். தன்னோட கேர்ள்ஸ்லேயே போக்கி பால் எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, லீக்கோ கிட்டே போய் நீ செஞ்ச கேக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், நீ டேஸ்ட் பண்ணி பாரு, பேசிக் டெஸ்ட்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே நம்ம பேட்டில் வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, அந்த பேட்டிலோடைய அந்த இடத்த காட்டுவாங்க. நீங்கள் கேமில் பார்த்துருக்கலாம் அந்த பேட்டில் இடத்த, பக் டைப் இடம் தான் அது. ஸோ அதை மேல் வியூவிலேருந்து காட்டுறாங்க. நல்லா இருக்குது பாருங்கள். கீழே டோக்கன் வாங்கிட்டு மேலே இலைப்பாறதுக்கு காஃபி குடிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேட்டில் பார்க்கணும் அப்படின்னா காஃபி குடிச்சிக்கிட்டே பேட்டில் பார்க்குற மாதிரி, இந்த பேட்டில் பார்க்குறதுக்கு டோக்கன் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு மேலே போகிற மாதிரி ஒரு பிஸ்னஸாகவே வச்சுருக்காங்க போக்கிமான் பேட்டில். ஸோ அதை தொடர்ந்து இந்த பக்கம் நமக்கு பேட்டில் நடக்க போது, கட்டியுடைய போக்கிமான் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெடியோட்டா அப்படிங்கிற மாதிரி வருது. அதோட பேர் கரெக்டாக தான் சொல்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பக்கம் ஆஸ் வெல் அஸ் லீக்கோவுடைய போக்கிமான் ஃப்ளர்கோடா, அந்த போக்கிமான் அந்த மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணும்போது, அந்த டெடியோட்டா போக்கிமான் வந்து அட்ராக்ட் டைப் மூவ் வந்து யூஸ் பண்ணிடுது. இந்த ஃப்ளர்காட்டாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்கே, இதை எப்படி அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரியே பார்த்து சின்னதாக லேசாக தட்டுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அதோடைய உடம்புல இருந்து ஒரு தூள்களை வெளியிடுது. அதோடைய அட்டாக் என்னன்னு நமக்கு சரியாக தெரியல. அப்போது கட்டை யூஸ் பண்ணி அதை அடிக்க வருது நம்ம ஃப்ளோர் காட்டவை, அந்த டெடியோட்டா போக்கிமான். இது அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இலைத்தலைகளை வந்து வெளியிட்டது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பிக் மேஜிக்
லேஃபர் லீப்பாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த அட்டாக்கு பேர். ஸோ அப்போது நம்ம லீக்கோ உடனே டெரஸ்ட்ரியல் மூவ் எடுத்துட்டாங்க. இதுக்கு தானடா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டெரஸ்ட்ரியல் மூவ் எடுத்து நம்ம ஃப்ளர்கா டேமில் போடும்போது அது டெரஸ்ட்ரியல் ஃபார்மில் இருக்குங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அந்த டெரஸ்ட்ரியல் மூவ் நான் கொஞ்சம் ரொம்பவே கம்மியாகவே காட்டுறேன், ஏன்னா எனக்கு காப்பிரைட் விழுந்துடும். மிஸ் கட்டி அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே தன்னுடைய டெடியோசா அதோட பேரை கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், ஏன்னா எல்லாமே ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் பேர் தான் சொல்கிறேன் நான். ஸோ அதை வந்து பக் டைப் டெரஸ்ட்ரியல் போக்கியமான உருமாற்றுறாங்க. நம்ம ஃப்ளர்காட்டா வந்து கிராஸாக உருமாறும். ஸோ அதோட இதில் சூரியகாந்தி இது இருக்கும், இதில் வந்து பட்டர்ஃப்ளை அதாவது பக் டைப்புக்கு அந்த டெரஸ்ட்ரியல் மூவ் இருக்கும். ஸோ போது அந்த போக்கிமான் வந்து கட்டை யூஸ் பண்ணி நம்ம ஃப்ளோர்காட் டிவியை தோக்கடிச்சிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. இந்த லீக்கோ இந்த எபிசோடில் தோல்வி விட்டுற மாதிரி தான் காட்டுவாங்க. பட் இந்த மாதிரி காட்டினதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் பேட்டிலே தோக்குறது வந்து அர்த்தமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு எபிசோடில் வந்து ஆன் கூட அவங்க பேட்டில் பண்ணும்போது தோற்றுருப்பாங்க. ஸோ சாதா பேட்டில் இப்போ டெரஸ்ட்ரியல் பேட்டில் ஏன் தோக்குற மாதிரி காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த பேட்டிலுக்கான அந்த ஜிம் அடையாளம்னு நினைக்கிறேன், இது கரெக்டாக ஜிம் பேட்சான்னு தெரியல, ஜெயிச்சா தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த போக்கிடெக்ஸ் மூலயமா அதை வந்து அனுப்பிட்டாங்க நம்ம லீக்கோவுக்கு. ஸோ அதை அவங்க வந்து பெற்றுக்கொண்டு அந்த இடத்த விட்டு விடைபெறுகிறாங்க. ஸோ அதுக்கடுத்து மோடாக் வந்து கடைக்கு போயிருந்தார். மோடாக் ஏன் அங்கே வேலை பார்க்காரு அப்படின்னா ஷிப்பை சரி பண்ணுறதுக்கு காசு வேணும்ல, அதுக்காண்டி தான். ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஒரு டென்ட்டு போட்டு ஒரு இடத்துல வந்து இலைப்பாடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெரஸ்ட்ரியல் இஸ் பெஸ்ட் அப்படின்னு நம்ம ராய் கத்தும்போது நம்மளுடைய டாட் வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிஞ்சிருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?